ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது இதுதான். சர்வீஸ்னால் பண்ணிங்கனாக்க மாடிஃபை பண்ணி சீட்டை கலட்டி பண்ணுங்க. ஆமாம், நீங்களாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் கலட்டி பண்ணாமல் விடாயே. எனக்கு உள்ளே இத்து போயிடும் தண்ணி நின்றுச்சுன்னா. இந்த வாட்டி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துச்சு. ஆமாம், ஆமாம், எல்லாம் கலட்டினா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஏர்பில்ட்டெல்லாம் கழட்டி வச்சுருக்கேன் பாருங்க. ஏர்பில்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு, ஏர்பில் புதுசாக தான் இருக்குது. இடையில நான் தான் ஒரு டைம் மாற்றி விட்டேன். அந்த சர்வீஸ் மட்டும் இப்போ மேலே நம்மகிட்ட பண்ண மாட்டாப்புல. வெளியில் பண்ணுவாரா என்னங்கிறது தெரியல. வரா ஆயிலையும் கண்டிப்பாக மாற்றுங்க. கிலோமீட்டர் கரெக்டாக கணக்கு வச்சுக்கிடுங்க, இல்லை நாளை கணக்கு வச்சுக்கிடுங்க. கணக்கு வச்சு கண்டிப்பான முறையில் ஆயிலை மாற்றி ஓட்டுங்க. எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா? அழுக்காக இருக்குது. அது பண்ணியிருக்கா இருக்குன்னு சர்வீஸ்லாம் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் தண்ணி இந்த நிற்கிது பாருங்க. தண்ணி நின்றது தூசி மண் ஒட்டி போய் கிடக்கு பார்த்தீங்களா? இன்னும் தண்ணி நின்ற கரை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த இடம் இத்து போயிடும். சரிங்களா? எப்படி இருக்கு? இத்து போயிடும். அப்புறம் வந்து நாளாக டேங்கில் ஓட்டை விழுந்துடும். உங்களுக்கு சிரமம். கலட்டி பண்ணணும். டேங்க் போச்சுன்னா கலட்டி பண்ணணும். இந்த தண்ணி நின்ற கரை அப்படி தெரியுது பாருங்க. தண்ணி நின்றது அப்படி தெரியுது பார்த்தீங்களா? அதுமாதிரி ப்ளக்கு இந்த மாதிரி இருந்தால் ப்ளக்கை மாற்றி விட்ருங்க. வரமாட்டேதா? சரி, அப்படியே காட்டுவோம். 2 கையெல்லாம் பிடிச்சி எடுக்கணும் போது. ப்ளக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றி விட்ருங்க. கார்பன் நல்லா அடிச்சிருந்துச்சுன்னா மாற்றி விட்ருங்க. ஏன்னா ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரும். இதுதான் கம்ப்ளைண்ட் ஆகுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றி விட்ருங்க கண்டிப்பாக. ஆமாம், ப்ளக்கு இந்த வேறு கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். இது என்ஜிகே நல்ல கம்பெனி, தரமான கம்பெனி தான். ஆமாம், காசை பார்க்காதீங்க. எப்போவுமே பொருள் நல்ல பொருளான்னு பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வண்டி ஓடும்.